ஹாய் அண்ட் வெல்கம் டு பிரபாவதி சேனல். நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னு ஸ்ரீமுஷ்ணம், அதாவது கடலூர் மாவட்டம் ஸ்ரீமுஷ்ணம் பகுதியில் விநாயகா ட்ரேடர்ஸ் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் அந்த கடைக்கு தான் வந்திருக்கிறோம். அதனுடைய ஓனர் பார்த்தீங்கன்னா திரு வடமலை அவர்கள், அவங்க மனைவி அனு, இருவரையும் நம்ம வந்து இப்போ சந்திக்க போகிறோம். அவங்க என்னென்ன பொருட்கள் வச்சுருக்கிறாங்க, எந்த மாதிரி ஃபெசிலிட்டி பண்ணி தர முடியும் அப்படிங்கிறத அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம். அவர் வந்து இன்னொன்று விஷயம் சொல்லணும்னா, அவர் வடமலை அவர்கள் வந்து எக்ஸ் ஆர்மி. ஆமாம், அதை மென்ஷன் பண்ணிப்போம். வாங்க ஓனர் போய் சந்திப்போம். அண்ணா வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்காங்க. மகிழ்ச்சி. ஆனா இப்போ வந்து நம்ம கடைகளில் என்னென்ன சேல் பண்றீங்க, அப்புறம் மேனுஃபேக்சரிங் பண்ணி என்னென்ன பண்றீங்க அப்படிங்கிறத சொன்னீங்கன்னா இப்போ நம்ம வியூவர்ஸுக்கு வந்து பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ மேனுஃபேக்சரிங் ஃபர்ஸ்ட் வந்து என்னென்ன பண்றீங்க? வணக்கம், என் பேர் ஆர் வடமலை, எக்ஸ்சர்வீஸ்மேன். ஆர்மியில் ஒரு 12 ஆண்டு காலம் சர்வீஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஸ்ரீமுஷ்ணத்தில் எம்ஜிஆர் நகரில் வந்து விநாயகா ட்ரேடர்ஸ் அப்படின்னு வந்து ஒரு கடையை ஒன்று ஆரம்பிச்சு, விலையெல்லாம் ரொம்ப தரமாக, ரொம்ப பொருட்கள் தரமாக இருக்கும். என்னோட கான்செப்ட் பொருள் தரமாக இருக்கணும், டூப்ளிகேட் பண்ணக்கூடாதுன்றத என்னோட கான்செப்ட். ஆரம்பிச்சா நல்லா போயிட்டு இருக்கு. சரி, அதுக்கப்புறமா வந்து நம்ம உற்பத்தி யூனிட்டுக்கு போயிடலாமா அப்படின்னு ஆலோ பிரிக்ஸ் ஆரம்பிச்சான். சரிங்க. அதுவும் வந்து தரமாக கொடுக்கணும். 2 ரூபா அதிகமாக வைத்தாலும் நம்ம வந்து பொருள் வந்து தரமாக கொடுக்கணும். வந்து இந்த காம்பவுண்ட் வால், ஹவுசிங்கு இந்த மாதிரி பண்ணி தரீங்களா? அது எப்படி? காம்பவுண்ட் வாலும் பண்றோம், தமிழ்நாடு ஃபுல்லாக பண்ணி தரோம். அதுக்கப்புறம் இந்த கேரளா மாடல்ல ஜன்னல் இருக்கும். ஆமா, அந்த ஜாலி வேற, ஜன்னல் வேற. ஜன்னல் வந்து நாங்களாம் உற்பத்தி பண்ணி ஆத்து மண்ணில் தான் பண்ணுவோம். மண் ஒரு வருஷத்துக்கு வேண்டிய அந்த மண்ணெல்லாம் அடிச்சு வச்சுப்போம். 2 ரூபா எடுத்து வந்து வச்சுக்கிட்டு சரி மண்ணில் செஞ்சு, ஆத்து மண்ணில் செஞ்சு நல்லா செஞ்சு பிளான்ட காட்டுறோம் உங்களுக்கு ஃபுல்லாவே. நம்ம இப்போ அந்த சைட்டுக்கு போயிடுவோமா? சைட்ல போயிட்டு காட்டுறோம் உங்களுக்கு எல்லாமே. சரிங்க. ஸோ இப்போ இதுதான் நம்ம ஹாலோ பிளாக் அலங்களா? ஆமாங்க. நல்லா சிறப்பான முறையில் போட்டுறீங்க, பரவாயில்ல, மகிழ்ச்சி. இது எப்படி இது கல்லு அடிச்சுட்டு தண்ணி போட்டு ஊற போட்டுருவாங்க. சரி, குவாலிட்டி மெயின்டைன் பண்ணுவோம். ஒரு 3 நாள் தண்ணி ஊற போட்டு நான் டிப்பரை ஒன்று கொட்டிட்டு வந்துருவோம். அது சரி. இந்த ஜல்லி எல்லாம் ஏறினதுனால இப்போ கொஞ்சம் வேற ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க. ஏன்னா பழைய ரேட்ல கஸ்டமர் கொடுக்க முடியல, எல்லாம் பழைய ரேட்ல எதிர்பார்க்கறாங்க. யூனிட்டுக்கு ஒரு 1800 ஏறிட்டுது, அது சொல்லி புரிய வைக்க முடியல. அதனால ஸ்டாப் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ திரும்ப எல்லாம் புரிஞ்சிட்டாங்க மக்கள். இப்போ திரும்ப ஆரம்பிக்கிறான். சரி, என்ன சிமெண்ட் பயன்படுத்துறீங்க? சிமெண்ட் டால்மியா இன்ஸ்டாப்ரா போடுவாங்க. ராம்கோ சூப்பர் பாஷன் வரும், அது போடுவான். இந்த சிமெண்ட்ல தான் தனியா, அதுக்குன்னு தனியா வரும். அந்த சிமெண்ட் மட்டும் தான் போடுறது. கல்லு சைஸ் என்ன சார்? கல்லு சைஸ் 4 இன்ச்சு 1.25 லிட்டர். சரிங்க. 6 இன்ச்சு 1.25, 12 இன்ச்சு போடுவாங்க. சரி சரிங்க. போட்டு ஜல்லி தான் அதிகமாக போடுவோம். எல்லாம் சிப்ஸ்ல மட்டும் தான் போடுவோம். அதுதான் தரமா இருக்கும், நல்லா இருக்கும். அது சரி. கல்லு எல்லாம் பாத்தீங்கன்னா டிப்பர்ல போய் தூக்கி கொட்டுட்டு வந்துருவோம். கொட்டி விட்டா 1 ரூபா கம்மியாட்ட கல்லு. அது சரிங்க. அப்படிதான் பண்ணுவோம். இப்ப மணல்ல தான் பண்றீங்களா இல்ல இந்த மாதிரி? இல்ல, இது ஒரு கிரஷர் பவுடர். சரிங்க. கிரஷர் பவுடர், கிரஷர் வேஸ்ட். சரிங்க சார். நல்ல தரமான கல்லா இருக்குது இல்லையா? கல்லு எனக்கு கல்லா நல்லா அருமையா இருக்கு. இப்போ எத்தனை நாள் வந்து ப்ராசஸ், அதாவது ஆலோ பிளாக் நம்ம அடிச்சிட்டோம்னா எத்தனை நாள் ஊற வைப்பீங்க? அது இன்னைக்கு அடிச்சா நாளைக்கு தண்ணி விட்டுருவோம் உடனே. சரி, ஒரு நாளைக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் அடிப்போம். அதை ஒரு 3 நாள் தண்ணியிலே விட்டு ஊற. ஆமா, நீங்க இன்னும் ஒரு 3 நாள் வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் ஃபுல்லா இருக்கும். நல்லது, மகிழ்ச்சி. வாங்க நம்ம இப்ப அடுத்தது இப்ப ஸ்லாப் ஒரு சைடு போறோமா? ஆமாமா, வாங்க. சோ இதுதான் வந்து இப்போ நீங்க யூஸ் பண்ற மணல் ஜல்லிங்களா? ஆமா, இது அரை ஜல்லிங்க. இதுங்களா? ஆமா, அரை ஜல்லி தான் செய்வாங்க. எப்ப ஜல்லி அதிகமா தான் போடுவேன் பொருள், அப்பதான் பொருள் தரமா இருக்கும். மண் ஆத்து மண்ணு கலந்துப்பாங்க. இந்த பொருள் யாரும் செய்யறது இல்லையா? ஆத்து மண் இது எம்சாண்ட் போடுவாங்க. சரிங்க. எப்படி கட்டுப்படி ஆகுது உங்களுக்கு? நான் ரேட்டு குவாலிட்டி கொடுப்பாங்க. ரேட்டு அதுக்கேற்ற தாங்க பண்ணுவேன். ரொம்ப லோல பண்ண மாட்டாங்க. லோல பண்ணா அந்த போல மண்ணு போட்டு பண்ணுவாங்க. நான் அது அடியில போறதுக்கு மட்டும் தான், மட்டம் கட்டுறதுக்கு மட்டும் தான் அந்த நேவல் ஸ்டாண்டு. கிரவுண்டுக்கு போடுறீங்க? ஆமா, அது கிரவுண்டுக்கு போடுறது தான். பொருள் தரமா இருக்கும் எல்லாமே. இது இப்பதான் அந்த ரிங்குன்னு சொல்லுவாங்களா, அதுதானே இது? ஆமா, இது வந்து 3 ஹாலு. சரி, 4 ஹாலு. ரைட், 5 ஹாலு. சரி, இந்த ஏரியா தான் போவோம். அதுக்கு மேல ஆர்டர் பேர்ல வந்து செஞ்சு கொடுத்துருவோம். ஆல்ரெடி கேட்டாங்கன்னா செஞ்சு கொடுத்துருவோம். எதுவுமே இல்லைன்றதுனால அப்படியே ஃபுல்லா அப்படியே எல்லாம் செஞ்சுட்டே இருக்கும். பொருள் தான் போட்டு கொடுக்க முடியாது. எத்தனை அங்குல இது வருதுங்க? இது 2 இன்ச்சு வருங்க. இது 3 ஹாலுங்க. ஆமா, சரி சரி. உள்கூடு 3, அவுட்டர் உங்களுக்கு 3 ஹால் வந்துடும். நல்லா ஸ்லாப் எல்லாம் பாருங்க, ஒரு தரமா இருக்கும். ஸ்லாப் இருக்கு அந்த பக்கம். இதெல்லாம் ஸ்லாப் அடிக்கணும். ஸோ இதுதான் அந்த காம்பவுண்ட் வால் அண்ட் இந்த ஹவுஸ்லாம் மேக் பண்ணி கொடுக்குறீங்க, அந்த ஸ்லாப்புங்களா இது? ஆமாங்க, இதுதாங்க. அதெல்லாம் சரி சரி சரிங்க. இதாங்க களம் பாத்தீங்கன்னா 1 ஏக்கர் 2 ஏக்கர் இருக்கும் மொத்தத்துக்கு. எல்லாம் பெரிய அளவுல இருக்கு. பெரிய அளவுல மாவட்டத்துல நம்மளுக்கு தெரிஞ்ச நிறைய இடத்துக்கு போயிருக்கிறோம். இந்த அளவுக்கு பெருசு இல்ல, இருந்தாலும் பெரிய அளவுல இருக்கு. இது இப்ப மேனுஃபேக்சரிங் ஒரு நாளைக்கு எவ்வளவு பண்ணுவீங்க? அது எப்படி மேனுவலா பண்றீங்களா இல்ல மிஷின் இருக்கு? இல்ல, ஆள் தாங்க. ஆள் தான். சரி, ஒரு நாளைக்கு ஒரு 5000 ஸ்கொயர் ஃபீட் உற்பத்தி பண்ணலாம். நீங்க எல்லாம் கல்யாணம் லீவ் போட்டு போயிருக்காங்க. அப்படிங்களா? சரி சரி. ஸ்டாக் எப்பயுமே வச்சிருப்பாங்க. எப்போதும் இருக்கு. போட்டீங்கன்னா எப்படி ரெடிமேடா எப்பயுமே. ஆர்டர் உங்களுக்கு கொடுத்துட்டாங்கன்னு வச்சுங்க, எத்தனை நாள்ல போய் உங்களுக்கு செஞ்சு கொடுக்க முடியும் உங்களுக்கு? இப்ப ஆர்டர் இப்ப இன்னைக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்னாக்கா அடுத்த நாள் கொண்டு போயிடலாம். ஸ்டாக் வச்சுட்டே இருப்போம். எல்லாம் ஸ்டாக் வச்சிருப்போம். இப்போ இது வந்து ஸ்கொயர் ஃபீட் என்ன ரேட்டுன்னு சொல்ல முடியுங்களா? ஸ்கொயர் ஃபீட் வந்து என்கிட்ட இங்க லோக்கல் அப்படின்னாக்கா ஒரு 90 ரூபாயிலேருந்து 180 ரூபாய்க்கு செய்யுங்க. டிரான்ஸ்போர்ட்டை பொறுத்து ஒரு டிஸ்டன்ஸ் ஏரியா மாற அதுக்கு தகுந்த மாதிரி மாறும். சரி சரி சரி. பொருள் அப்புறம் ஆத்து மண்ணெல்லாம் கலந்தா போடுவோம். ஆமா ஆமா, உங்களுடைய தரத்தை பார்க்கும்போது சிறப்பா இருக்குது. நல்ல தம்பி வைக்கணும். நாங்கெல்லாம் ஒரு மூட்டைக்கு 8 ஸ்லாப் தான் அடிப்போம். ஆமா ஆமா, அது போட்டு கொடுக்க முடியலங்க. ஆர்டர் போயிட்டு இருக்கும், போட்டு கொடுக்க முடியாது. என்னால இது பண்ணாதான் கஸ்டமர் நிறைய புக்கிங்ல தான் இருக்கும் எப்பயுமே.
சரி சரி சரி. போயிட்டே இருக்கும். அப்ப தமிழ்நாடு முழுக்க எங்க கேட்டாலும் எங்க கேட்டாலும் போட்டு மேல போட்டோம்னா அவங்க கால் பண்ணா அவங்க செஞ்சு ஆமா கொடுப்பீங்க. ஆமா ஆமா ஆமா. கவனமா கேட்டுங்க. நம்ம கான்டாக்ட் நம்பர் அதுல கொடுக்குறோம். நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க. தமிழ்நாடு முழுக்க எங்க இருந்தாலும் அவங்க வந்து செஞ்சு தருவாங்க. இப்போ இந்த நிலைமையில ஸ்கொயர் ஃபீட் வந்து 100 ரூபாயில ஸ்டார்டிங். சரிங்க சரி. 100 ரூபாய் பண்ணிருக்கோம். ரொம்ப லோ பண்ணா நல்லா இருக்காது, தரம் இருக்காது. ஆமா. போட்டோம்னா விநாயகவா ஸ்ரீமுஷ்ண விநாயகா போனா சிமெண்ட் ஒர்க்கு போனா நல்லா குவாலிட்டியா இருந்தது. நல்லா சரி. இப்போ இது இப்ப இந்த ஒர்க் இப்ப வீடு கட்டி தரீங்க இல்லையா? ஆமா. அதுல இந்த உள்வேலை அதாவது இந்த மேஷன் ஒர்க், ரூஃபிங் இந்த மாதிரியான செட்டப்பா அவங்க சொன்னாங்கன்னா எல்லாமே போட்டு எல்லாமே பண்ணி விட்டுருவோம். ஏன்னா எங்கள்ட்ட எல்லாமே இருக்கு. இங்க வந்தா A to Z எங்கள்ட்ட இப்ப எல்லாமே உங்கள்ட்ட ஒரு 10க்கு 20 அப்படின்னு ஒரு வீடு சொன்னாங்கன்னா டோட்டல் செட்டப்புக்கு நீங்களே பண்ணி கொடுத்துருவீங்க. எல்லாம் பண்ணி விட்டுருவோம். நல்லது நல்லது மகிழ்ச்சி. அதெல்லாம் 10க்கு 12 எல்லாம் ஒரே நாள் வேலையை முடிச்சு விட்டுருவோம். சரிங்க சரிங்க. இப்ப அது மற்றது இந்த போஸ்ட் எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா? அதெல்லாம் இல்ல இல்ல அங்க போய் உட்கார. சோ இப்ப நீங்க சொன்ன போஸ்ட் இதுதானுங்களா? இதுதாங்க இது. இதெல்லாம் 15 அடி போஸ்ட்டுங்க இது. அதான் வித்தியாசமா இருக்குது. மற்ற கடைகள் எல்லாம் 12 அடின்னு நினைக்கிறேன். அவ்வளவுதான் வந்து அளவு. 15 அடி ஆகுது. நாங்க 15 அடிலையும் போடுவோங்க. ஹைட் 3 அடி கீழே போட்டுருவோம். இப்போ உயரம் ஏற ஏற அதனுடைய இருந்து 12 அடி போட்டு விடலாம். இப்போ உயரம் ஏற ஏற அதனுடைய ஸ்ட்ரென்த் குறையுவாங்க. நம்ம கம்பிலாம் என்ன மாதிரி? இல்லங்க, கம்பிலாம் 6 mm தான் போடுவோம். அது 6 சரி. mm போட்டா அது பெருசா போலாம் வெடிக்கும். ஆமா ஆமா. அதுக்காக போட்டு ஓகே தான். அந்த இடையில கட்டுற கம்பி நெருக்கி போட்டுப்போம். சரி சரி சரி. நல்லா தரமா இருக்கும். நம்மளுது என்னைக்குமே குவாலிட்டிங்க. இப்போ இந்த மாதிரி அதாவது பொட்டா போஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஆமா, அதுவும் ஆமா. கூட கிடைக்குது இல்லையா? ஆமா 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 ஆமா. எல்லாமே சரி. இருக்கும். எல்லாமே இருக்கும். யாரோட போகுது? நாச்சார்பேட்டையா? சரி. பார்த்து. இது வந்து என்ன டேங்க் சார்? இது சிண்டெக்ஸ். சிண்டெக்ஸ் தாங்க. இது எத்தனை லிட்டர் வரலைக்கும் இருக்கு நம்மள்ட்ட அவைலபிள்? இருக்கு. 5000 லிட்டர் வரைக்கும் கொடுக்கலாம். அது சரி. ஸ்டார்டிங்கே 300ல இருந்து இருக்கு. சரிங்க சார். எப்பயுமே ஸ்டாக் வச்சிருப்போம். அது சரிங்க. 300, 500, 750, 1000, 2000, 5000 அதிகம் கேட்காது. ஆர்டர் பேர்ல ஆர்டர் வந்ததுனால வாங்கி கொடுத்துருவீங்க. ஆமா. அதுல 2-3 குவாலிட்டி இருக்கு. சிண்டெக்ஸ் நல்ல தரமான ஒன்று. ஃபென்சிங் வளங்க அது. ஆமா, இது ஃபென்சிங் இருக்குது. இங்க இது இப்ப இந்த வேலி போஸ்ட் எல்லாம் போடுறீங்களே, நாங்களே போட்டு தமிழ்நாடு ஃபுல்லா நாங்களே அமைச்சு கொடுத்துருவோம். அதாவது வேலி போஸ்டும் போட்டுட்டு அந்த வேலியை விட்டுறீங்க. எல்லாம் விட்டு கொடுத்து கண்டினியூட்டி. பரவாயில்ல. காம்பவுண்ட் வால் கேட்டாலும் அது போல போட்டு கொடுத்து அதுக்கு எல்லாமே இது கொடுத்து சில பேர் கேட்பாங்கனால இதையும் போட்டு கொடுத்து இது போட்டு கொடுத்துறீங்க. இது வந்து இந்த பாத்ரூமுக்கு இந்த மாதிரி ஜாலி வைப்பாங்களா? அதுதான் இது ஜாலிக்கு இது ஆலோ பிளாக் கல் வச்சு கட்டுறாங்கல்ல. ஆமா, லோ அந்த பட்ஜெட்ல வீட்டுல போடுறவங்க இந்த போல வச்சு கட்டுவாங்க. அது சரி. இதுவும் செய்யறது உற்பத்தி தான். இது இதுலயே வந்து அளவு இருக்கு. 2க்கு 3 இந்த மாதிரி எல்லாம். ஆமா ஆமா. 1க்கு 1, 1க்கு 1, 2க்கு 1, அது சரி. 2க்கு 2, அது சரி. அதெல்லாம் 3க்கு 2 எல்லா சைஸுமே இருக்கு. என்ன சார் இது வந்து? இதெல்லாம் ஊர்ல ட்ரைனேஜ் போட்டுருக்காங்கல்ல. ட்ரைனேஜ் மேல போடுறதுக்கு போட்டு கொடுப்போம். ஓ, அவங்க ஆர்டர் என்ன சைஸ் சொல்லிட்டாங்க? என்ன சைஸ்லாம் அந்த சைஸ்ல போட்டு மோல்டிங் வச்சிருப்போம், போட்டு கொடுத்துருவோம். ஆஹா. குவாலிட்டியா வெஹிக்கிள் ஏறுற அளவுக்கு டிராக்டர் ஏறலாம். டிராக்டர் ஏத்தலாம் அதுல. அது சரி அது சரி. இது ஆர்டர் கொடுக்குறவங்களுக்கு செஞ்சு தரலாம். ஆமா, செஞ்சு கொடுப்போம். அவங்க சொல்லுவாங்க இப்படி இப்படி டிராக்டர் ஏறல போட்டு விடுங்க, வண்டி ஏறல போட்டு விடுங்க, டூ வீலர் போட்டு இது விடுங்க. ஆர்டர் பேர்ல இதுவும் கிடைக்கும். ஆமா ஆமா. சரி. இது வந்து சார் அம்மன் டிஆர்ஒய். இது நீங்க சொன்னது தானே? இது ஆமாங்க, நீங்க இந்த ஏரியாவுல நீங்க தான் டீலர். ஆமாங்க, அம்மன் கம்பி இது. அது சரி. லோடு போட்டு முடிஞ்சது. லோடு நாளைக்கு வருது. திரும்ப வந்தா இறங்குற வேகத்துக்கு போயிட்டு ரன்னிங்ல தான் பார்த்தேன். நிறைய வெஹிக்கிள்ஸ் ஏத்தி அனுப்பிட்டே இருக்கீங்க. பரவாயில்ல. போயிட்டு இருக்குது. சோ இந்த ஸ்கொயர் ராடு இந்த மாதிரியான இது அங்க எல்லாம் எல்லாமே இங்க இருக்குது இல்லையா? இப்ப மரத்துல உள்ள அருகால் ஜன்னல் கூட உங்கள்ட்ட கிடைக்குது. ஆமா, அதுவும் இருக்கு. அதுவும் இருக்கு. சிமெண்ட்லயும் இருக்கு, இதுலயும் இருக்கு. மரத்துல இருக்கு. இப்ப எது வேணாலும் வந்து வாங்கிக்கலாம் உங்கள்ட்ட. ஆமா, எல்லாமே இருக்கும். நல்ல டிசைன்ல நல்லா இருக்குதுங்களா? ஆமா ஆமா. எல்லாம் மகாகனியில செய்யறதுங்க எல்லாம். அப்படிங்களா? ஆமா. 7க்கு 3. 7க்கு 3. ஆமா. சைஸ் கேட்டாலும் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க எல்லாம் பண்ணி கொடுத்துடலாம். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. எடுத்துக்கிட்டா அவ்வளோதானோட. இதே இந்த மெட்டல் சீட் எடுத்துக்கோ. இது இந்த புழு எடுத்துக்கிடாதியா. இது என்ன கல்லு? இப்போ இந்த காணிகள்லாம் உங்கள்ட்ட கிடைக்குது இல்லையா? ஆமா, காணிகள் அத்துக்கல் சொல்லுவாங்க. 2 அடி கல்லு அது உங்க கிடைக்குது. இதுவும் அதெல்லாம் 7 அடி. அதெல்லாம் 7 அடி. அதாவது கொட்டாவுக்கு போடுறதுக்கும் ஃபென்சிங் வேலைக்கு போடுவாங்க. ஃபென்சிங் வேலைக்கு. சரி சரி. கடப்பாவிலே இப்ப எல்லாம் இருக்கும் போல் இருக்கு. ஆமா ஆமா. இது எடுத்துக்கிற போட்டோ. இப்ப வந்து இது சிங்கிள் சைடு ஷைனிங்லயும் டபுள் சைடு இருக்கு. சிங்கிள் சைடு ஒரு பக்கம் மட்டும் தான் இருக்கும். இந்த பக்கம் உள்ளதெல்லாம் டபுள் சைடு. 2 பக்கமும் ஷைனிங்கா இருக்கும். ஏன்னா 2 பேரும் சிங்கிள் கேட்பாங்க, டபுள் கேட்பாங்க. அதனால 2 பேரும் இறக்கி வச்சிருக்காங்க. ஆமா, இல்லன்னு ஒரு பொருள் விடுறது இல்ல. அதுதான் இப்ப என்ன கஸ்டமர் வந்தாங்கன்னா உங்கள்ட்ட எதுவும் இல்லன்னு போய் இன்னொரு கடைக்கு போக கூடாது. ஆமா, இந்த தேடல கரெக்டா கண்டுபிடிச்சு வச்சிருக்கீங்க. நல்லது, சிறப்பு. இப்ப வெஹிக்கிள் இப்ப அதாவது நீங்க டிரான்ஸ்போர்ட் எப்படிங்க சார்? இதுல வந்து இங்க இருந்து உங்களுக்கு பொருள் ஆர்டர் பண்ணிட்டாங்கன்னா நீங்க கொண்டு போய் டெலிவரி பண்ற அளவுக்கு நம்ம டெலிவரி சப்போர்ட்லாம் இருக்கு இல்லையா? டெலிவரி பண்ணுவோம். எல்லாமே ஒரு 4 வண்டி வெளில போயிருக்கு. சரி சரி. போயிட்டே இருக்கும், வந்துட்டே இருக்கும். அதாவது ஃப்ரீ டெலிவரி கொடுத்துருவோம். மோஸ்ட்லி எல்லாம் டெலிவரி இங்க நியரஸ்ட். ஆமா ஆமா, எல்லாம் ஃப்ரீ டெலிவரி தான். சரி.